அந்த புடவை? ஆர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட புடவை ஒண்ணு காணங்க, அதான் தேடிட்டு இருக்கேன். எந்த புடவை? அதாங்க என்னோட செகண்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரிக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்களே, கிரீன் கலர்ல சாரி, காஞ்சிபுரத்துல கூட ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தீங்களே, அந்த புடவை தான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, மீனாவுக்கு அதுதானே எடுத்து கொடுத்தேன். இப்போ என்ன பண்ண போறாளோ, வசமா மாட்டிக்கிட்டேன். சரி, இப்போ எதுக்கு அதை தேடுற? இங்க தான் எங்கேயாவது வச்சிருப்ப, இல்ல ஊர்ல எங்கேயாவது வச்சிருப்ப? இல்லங்க, இங்க தான் வச்சேன். மத்த புடவைலாம் இருக்கு, இது மட்டும் காணாம போயிருமா? நீங்க எடுத்தீங்களா? நானா? நான் என்ன பைத்தியமா உன் புடவை எடுக்கிறதுக்கு? எடுத்து யாருக்காவது கொடுத்தீங்களா? ஆர்த்தி, கடுப்பேத்தாத. நீ எந்த புடவை சொல்றன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதான் உன்கிட்ட 100 புடவை வச்சிருக்கல, அதுல ஒரு புடவை காணாம போச்சுன்னா நான் குறைஞ்சா போயிடுவேன். ஏங்க, அது நம்ம கல்யாண நாளுக்கு நீங்க வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த புடவை இல்லைன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எங்க இந்த புடவை? நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சொன்ன இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த புடவை எங்க இருக்குன்னே தெரியாது. எந்த புடவைன்னு சுத்தமா மறந்து போச்சு. என்னது மறந்து போச்சா? நம்ம கல்யாண நாளுக்கு நீங்க வாங்கி கொடுத்த புடவை உங்களுக்கு மறந்து போச்சா? போற போக்க பார்த்தா நம்ம கல்யாண நாளே மறந்துடுவீங்க போல. ஞாபகம் மறதி இருக்கிறது எல்லாருக்குமே சகஜம்தான். சரி, நான் ஒன்னு கேட்கறேன். நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லவன் ஞாபகம் இருக்குங்க. சந்தன கலர் பேண்ட், பிரவுன் செக்குடு போட்ட ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், இன் பண்ணிருந்தீங்க. கழுத்துல மைனர் செயின் போட்டிருந்தீங்க. இடது கையில உங்க அம்மா இனிஷியல் போட்ட மோதிரம். ஏதோ ஒரு பைக் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு சுண்டு விரல்ல ஒரு பேண்டேட் போட்டிருந்தீங்க. போதுமா? நீங்க என்ன கலர் செருப்பு போட்டிருந்தீங்கன்னு சொல்லவா? என்ன வார்த்தையவே காணோம்? மோசமான ஞாபக சக்தி, ரொம்ப மோசமான ஞாபக சக்தி. உன் கூட விளையாட்டுக்கு நான் வரலமா. புடவையை எடுத்தீங்களா இல்லையா? தெரியாதம்மா, அங்கேதான் இருக்கு, தேடி பாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க வாங்க, உட்காருங்க. புடவைய பாத்தீங்களா இல்லையா? தெரியாதுமா. சரிங்க கதிர், அந்த புடவை யார்கிட்ட கொடுத்தீங்க? நீ எந்த மாடுலேஷன்ல கேட்டாலும் ஒரே பதில் தான், தெரியாது. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இந்த புடவை காணாம போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்போ ஆர்த்தியோட சுயரூபத்தை பாப்பீங்க. அங்கேதான் எங்கேயா வச்சிருப்ப பாரு. இங்க புடவைய காணோம். அங்க மீனா இதே புடவைய கட்டியிருக்கா. அதுதான் இதுவா, இல்ல அது வேறயா? இதுதான் அதுனா இது எப்படி அங்க போச்சு? சான்ஸே இல்லையே. இவருக்கும் மீனாக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே. நான் தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் வாங்கின புடவை மாதிரியே மீனா வாங்கியிருக்க கூடாதா? ஏன் இப்படி நம்மளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்? தேவையில்லாம சந்தேகப்படுறோம். கதிர் அப்படிப்பட்டவர் இருக்க மாட்டாரு. கதிர் அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட மறைக்கல. நம்ம தான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஏதோ பை மிஸ்டேக் நம்ம புடவை வேற எங்கேயோ வச்சிருக்கோம். இந்த புடவை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதே, டென்ஷனா இருக்கே. சரி, எங்கதான் இருக்குன்னு தேடி பார்ப்போம். என்ன பண்ற? வாங்க. வழக்கமா ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க? வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லையே. நீ சதிதானே பண்ணுவ. வேலை கூட பண்ணுவியா? அடடா, ஆபீஸ்க்குள்ள வரும்போதே என்ன வம்பிழுக்கணும்னு வந்திருக்கீங்க. வண்டி டாப் கியர்ல ரொம்ப ஸ்பீடா பறக்குது. உட்காருங்க, உட்காருங்க அக்கா. என்ன அக்கா சொக்கான்னு மேடம்னு கூப்பிடு. நீங்க எம்டியோட பொண்ணுங்கறத தாண்டி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கு. நீங்க என் மூத்தாரோட வைஃப் அப்படின்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுறது தானே கரெக்டா இருக்கும். ஓங்கி அரைஞ்சனா பல்லெல்லாம் எகிரிடும்.
வாய் இருக்குன்னு கண்டதை பேசிட்டு இருக்காத. என் புருஷனையும் என் குழந்தையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சது யாரு? சொல்லு, எனக்கு தெரியும். பிளான் பண்ணது யாரு? நீதானே? நான் தான்னு உண்மையை சொல்லணுமா இல்ல பொய் சொல்லணுமா? அப்போ அது நீதான். அதுல என்னக்கா சந்தேகம்? நானே தான். அக்கான்னு சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். நான் தான் ஸ்கெட்ச் போட்டு நீங்க ஊர்ல இல்லாதப்போ ராஜீவ் சாரையும் குஷி பாப்பாவையும் நம்ம மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். How dare you? ஒரு தடவை நடந்துச்சுல்ல, நீங்களும் பாத்துட்டே இருங்க. இது அடிக்கடி நடக்கும். ஏய், ஆமா, டென்ஷன் ஆகாதீங்க. இது இனிமே அடிக்கடி நடக்கும். குஷி பாப்பா அவங்க வீட்டுக்கு போவா. அதுக்கப்புறம் ராஜீவ் சார் அடிக்கடி போவாரு. இவங்க 2 பேரையும் சாக்கா வச்சுக்கிட்டு நான் அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ள போறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? பண்ணுங்க. அன்னைக்கு எம்டி சார் போனப்ப மாமா அவரை பந்தாடிட்டாராமே, கேள்விப்பட்டேன். நீங்க போனாலும் இனிமே அதான் அவருடைய பதில். தாத்தாக்கும் பேத்திக்கும் நடுவுல பாசம் பத்திக்குச்சுன்னு வைங்களேன், யாராலையும் அதை தடுக்க முடியாது. அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். ஏய், போதும், நிறுத்துடி. என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இவ்ளோ திமிரா பேசுறியா? உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களால எதுவும் பண்ண முடியாதுக்கா. முடிஞ்சா இந்நேரம் பண்ணிருக்க மாட்டீங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? என்ன இந்த வேலையை விட்டு தூக்குவீங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஒரு நாள் நான் என்னுடைய மெயில் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். எங்க இருந்தெல்லாம் எனக்கு ஆஃபர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். கவலைப்படாத, உன்னை அவ்வளோ ஈஸியா வேலையை விட்டு அனுப்பிடவே மாட்டேன். அப்போ உன்னை வச்சு நான் விளையாட முடியாதுல்ல? உன்னை இதே சீட்ல உட்கார வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டி. கண்டிப்பா செய்வண்டி. டியா? ஆமாண்டி. அக்கான்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துறால, அதனால டி போட்டுதான் கூப்பிடுவேன். என் பொண்ணை என்கிட்ட இருந்தே பிரிக்க பாக்குறியா? என்கிட்டயே வேலையை காட்டுறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னையும் துவாரகேஷையும் நான் பிரிக்கல. என் பேரு உமாவே இல்லடி. வெயிட், ஏற்கனவே நீங்க பிரதீப்ப கொண்டு வந்தது அதுக்குதான். இப்ப என்னாச்சு? அந்த பட்டாசு புஸ்ஸுன்னு போயிடுச்சா? அது வெடிக்கும் போது வெடிக்கும்டி, முகரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். அப்ப பாரு. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்து மருமகங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? அந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லாத. நீ அந்த குடும்பத்துக்கு மருமகளா போகவே முடியாது. சும்மா பகல் கனவு கண்டுகிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத. உன் சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் என் ஃபுல் டைம் வேலை. காட்டுறேன்டி, இந்த உமா யாருன்னு காட்டுறேன். சில பேர் வழிய வந்து வாங்கி கட்டிட்டு போறாங்க. என்ன ஜாதகமோ, வாட் எவர். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அன்னைக்கு என்னம்மா இதுலதான் இவ்ளோ சந்தோஷமா இருக்க? யாருக்கு ஃபோன் பண்ற? எல்லாம் நல்ல காரியம்தான். கொஞ்சம் இரு, சொல்றேன். ஹலோ ஆர்த்தியா? நான் தான் மீனாவோட அம்மா ஷாமலா பேசுறேம்மா. சொல்லுங்க ஆண்டி. மீனா நீ எப்படி இருக்காங்க? ஆர்த்தி, நீ அன்னைக்கு வந்து உங்க சைட்ல எல்லாம் ரெடி, உங்க அண்ணனுக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு, மீனாவை கட்டிக்க சம்மதம்னு வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனல, நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்ல ஆண்டி, சில விஷயங்கள் நடக்கிறப்பதான் நடக்கும். என்ன அவசரப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப எல்லாம் கைகூடி வந்துடுச்சுமா. மீனா கூட அவங்க அப்பாவோட காலஸ்திக்கு போய் ஏதோ பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப என் சைட்ல எல்லாமே ஓகே. என் பையன் கூட காலையில ஓகே சொல்லிட்டான். என் வீட்டுக்காரரும் பச்சை கொடி காட்டிட்டாரு. சூப்பர் ஆண்டி. அதனால வர புதன்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்குமா. அன்னைக்கு உங்க அண்ணன், அம்மா, நீ, உன் வீட்டுக்காரரு எல்லாரும் வந்து மீனாவை பொண்ணு பார்க்க வாங்க. எப்ப ஆண்டி? வர புதன்கிழமையா?
உங்களுக்கு ஓகே தானே? இந்த நியூஸ்க்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அன்னைக்கு உங்களுக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே. எதுக்கு கேக்குறேன்னா, அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வரணும். என்ன வேலையில இருப்பாங்களோ என்னமோ. இதை விட ஒரு வேலையும் இல்ல ஆண்டி. எங்க அண்ணன் எப்ப மீனாவை பாப்போன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிச்சயமா மீனாவை பிடிக்கும். இந்த கல்யாணம் உடனே நடக்கும் பாருங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. கூடி சீக்கிரம் மீனாவுக்கு ஒரு வழி திறந்தா எல்லா புகழும் உனக்கு தான். மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமையறதுக்கு எங்க அண்ணன் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி. நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் ஆண்டி. ஓகேம்மா. வச்சிரட்டுமா? சரிம்மா. என்ன மம்மி பயந்துட்டியா? இதுதான் நீ வண்டி ஓட்டுற அழகா? அடிக்கடி பட்டிருந்தா என்னடா பண்றது? ஸ்னேகாவோட அத்தை மேல இப்படிதான் பைக்கால மோதினேன். இனிமே துவாரகேஷ், ராஜு ஒவ்வொருத்தர் மேலே இப்படிதான் பைக்கால மோத போறேன். அதுக்கான ட்ரைனிங் தான் அது. கொன்னுடுவேன் ஒண்ணு. ஒரு செகண்ட்ல ஈரக்குலைய நடுங்க வச்சிட்டீட பாவி. விளையாட்டு கூட அப்படியெல்லாம் செய்யாதடா. விளையாட்டு இல்லை மம்மி, நிஜமாவே நடக்க போகுது. காட் ப்ராமிஸ், ஐம் வெரி சீரியஸ். வேண்டாம் பிரதீப், நீ ஒரு தடவை ஜெயிலுக்கு போனது போதும்டா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது மம்மி. இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்தது தெரியுமா? ஸ்னேகாவுக்கும் உமா மேடத்துக்கும் செம்ம ஃபைட்டு. ஸ்னேகா உமா மேடத்தை அக்கான்னு கூப்பிட்டா. அதுக்கு அவங்க அவளை தொலைச்சிடுவான்னு கத்துனாங்க. அதுக்கு அவள் என்ன சொன்னான்னா, நீங்கள் ராகவன் வீட்டுக்கு மூத்த மருமகனா, நான் 2வது மருமக, அப்படின்னா உங்களை அக்கான்னு கூப்பிட்றதானே முறைன்னு சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஸ்னேகா முடிவு பண்ணிட்டா. அவள் ராகவன் வீட்டு மருமகளாம், துவாரகேஷ்க்கு பொண்டாட்டியாம். அதெல்லாம் சும்மா அந்த உமாவை மிரட்டுறதுக்காக சொல்லியிருப்பா. அதெல்லாம் நடக்காதுடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மம்மி? கேட்டா நீ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவ. விஷயத்த சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்னேகா துவாரகேஷோட வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. நான் எவ்வளோ சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. டியூப் லைட், இது எனக்கு எப்பவோ தெரியும். அப்படியா? இது எப்ப நடந்தது? நான் எங்க போயிருந்தேன்? அந்த லட்சணத்துல நீ இருக்க. உங்க அப்பா அப்ப டெல்லி போயிருந்தாரு. ஸ்னேகாவும் துவாரகேஷும் அப்பதான் ஓடி போயிட்டாங்க. இப்ப நான் சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடாத. என்னது? நான் தான் அவங்கள தடுத்து பிரிச்சு ஒரு பொம்பளை தாதாவை விட்டு துவாரகேஷ அடி அடின்னு அடிச்சு போட்டேன். மம்மி, அதனாலதான் அந்த துவாரகேஷ் ஒழுங்கா மரியாதையா ஸ்னேகாவை கொண்டு போய் அவங்க அத்தை கிட்ட ஒப்படைச்சான். இல்லைன்னா 2 பேரும் கல்யாணமே பண்ணியிருந்திருப்பாங்க. என் அடி உதைக்கு பயந்துதான் அந்த துவாரகேஷ் ஸ்னேகாவை விட்டுட்டான். ரியலி மம்மி? ஆமா. ஆனா இத ஊரு பூரா சொல்லி வைக்காத. இது உன் காதலுக்கு தான் ஆபத்து. நோ நோ, நெவர். இனிமே துவாரகேஷ் ஸ்னேகா கல்யாணம் நடக்காது. நான் கொன்னுடுவேன்னு பயந்து துவாரகேஷ் வாலை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். கரெக்ட். அவன் கொஞ்ச நாளா இப்ப ஆபீஸ் பக்கமே வரதில்ல. முன்ன மாதிரி காணுமே. உன் காதல் ஜெயிக்கணும்னு உன்னோட மம்மியும் உனக்காக அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்ப உங்க அப்பா கிட்டயும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீ பசங்க மேல பைக் ஏத்திடுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் காரியமும் கெட்டு போயிடும். உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாரு. அப்போ அந்த பசங்களை நீயே டீல் பண்ணிக்கிறேன்ற, அப்படிதானே? ஆமா, நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது ஆர்வ கோளாறா பண்ணி வச்சு உன் காதலுக்கு நீயே குழிய வெட்டிக்காத. ஓகே மம்மி, தேங்க்யூ. என் மம்மினா மம்மி தான். தேங்க்யூ மம்மி. டேய் சும்மா வாடா. என்னடா நீயே வண்டியை ஓட்டிட்டு வர? கொஞ்சம் ஜாலி மூட்ல இருந்தாங்க. ஓ, அதான் நானே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் ரொம்ப ஜாலியான மூட்ல தான் இருக்கேன். ஐ அம் சோ எக்ஸைட்டட் தெரியுமா? மனசு என்னமோ பரபரப்பரந்து அது தூக்க கூட வரல. எனக்கா விஷயம்? நான் இன்னைக்கு
ராஜலட்சுமியை பார்த்தேன். விழாவுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போனேன். ஆனா இது வெறும் நாம்கே வாஸ்தே தான். பத்திரிக்கை வச்சேன்றதுக்காக உடனே புறப்பட்டு வந்துடாதன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு நல்லா அவமானப்படுத்திட்டு வந்தேன். அந்த நேரத்துல அவ முகத்துல ஷாக் ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஐ ஜஸ்ட் லைக்ட் இட். அக்கா எதுக்குக்கா வம்ப தேடி போ? டேய், என்னடா வம்ப? நான் என்ன அவளுக்கு பயந்தவளா? நான் போடுற ரொட்டி துண்டையும் எலும்பு துண்டையும் தான் அவங்க சாப்பிடுறாங்க. அடுத்து இன்னொருத்தருக்கும் இருக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். கருணாகரன், கஸ்தூரி பிளாக் மேட்டர் அவருக்கும் உண்டு. அவன் துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். உனக்கு என்னக்கா ஆச்சு? தீக்குள்ள விரல வைக்கணும்டா. அது தீன்ற இன்பத்தை அனுபவிக்கணும். அந்த வலி எனக்கு வேணும். அந்த சந்தோஷம், அந்த த்ரில்ல நான் அனுபவிக்கணும். அதான் முத்துலட்சுமி. அடுத்த விரோதியை இன்வைட் பண்ண போறேன். யாரு தெரியுமா? ஐஜி சௌத்ரி. அவன் ரொம்ப துள்றான்டா. அதான் பத்திரிக்கை வச்சு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா ராஜலட்சுமிய இன்வைட் பண்ணிட்டு வராதன்னு சொன்ன மாதிரி இவகிட்ட நான் சொல்ல போறதில்ல. இன்ஃபேக்ட் இவன் தான் சீஃப் கெஸ்ட். ஆனர் கூட பண்ண போறேன். என்னடா அப்படி பாக்குற? அக்கா கிட்ட இருந்து சில பாடங்களை கத்துக்கோ. சில பேரை எதிரில நிக்க வச்சு நெஞ்சில குத்தணும். அந்த அதிர்ச்சிய அவன் கண்ணுல பார்த்து ரசிக்கணும். அது ஒரு ரகம். இன்னும் சில பேரை பக்கத்துல வச்சுக்கிட்டு முதுகுல குத்தணும். எதிரிய பக்கத்துல வச்சுட்டு குத்தணும். விரோதிய எதிரில வச்சுட்டு குத்தணும். ராஜலட்சுமி கருணாகரன நெஞ்சில குத்தணும். ஐஜிய முதுகுல குத்தணும். இதெல்லாம் நான் படிச்ச பாடம். அக்கா சில சமயம் நீயாவே இல்லை. உன்னை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் பயமா இருக்குக்கா. Well, I will take this as a compliment. இல்லக்கா நீ தப்பு மேல தப்பு பண்றியோன்னு தோணுது. என்னடா நீ போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பயப்படுற? எனக்கு அது பயம் இல்ல. நான் என் தப்புல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அதனால இன்னும் அதிகமா கத்துக்கிறதுக்காக இன்னும் அதிகமா தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த லாஜிக் எப்படி இருக்கு? அக்கா அதனால எதிரியை தேடி தேடி போய் அவமானப்படுத்திவா? நிச்சயமா. Life is a dangerous game. Play it and enjoy it. அந்த கர்நாடகனை பத்தி உண்மையதான் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. என்னடா ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கறதால நான் உளறி கொட்டிடுவேன்னு போட்டு வாங்க பாக்குறியா? எப்பவுமே நீ உஷாராவே இருக்கியக்கா. போடா போய் ரிலாக்ஸ் ஆகு. லேட் ஆகுது. ராஜலட்சுமியும் கருணாகரனையும் முட்டுற சரி, உன்னை திருப்பி முட்டுற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை. ஆனா அதே வேகத்துல போய் ஐஜியை முட்டிடாதக்கா, ரொம்ப முறிச்சிடுவாரு. என்னடா இந்த முத்துலட்சுமிக்கே அட்வைஸா? டேய், நீ காக்கி சட்டை போட்ட சௌதரிய தான் பார்த்திருக்க. ஆனா காக்கி சட்டைய கழட்டுனதுக்கு அப்புறம் சாதாரண சௌதரிய நீ பார்த்ததில்ல. அவனை தான் யாருன்னு கிளறணும். இன்னைக்கு நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்கக்கா. என்ஜாய். இந்தங்கப்பா. உமா ஒரு நிமிஷம். ஆமா காலையில் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தியாமே, ரிசப்ஷன்ல சொன்னாங்க. ஆமா வந்தேன். ஏதோ ஸ்னேகா கேபின்குள்ள போனியா, உடனே வெளில கிளம்பி போயிட்டியா? வாட் இஸ் த மேட்டர்? ஸ்னேகா என்ன சொன்னா? என்ன கூட பார்க்காம போயிட்ட? உங்களை பார்த்து என்னப்பா பிரயோஜனம்? ஸ்னேகாவை உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன உமா, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்லப்பா. ஆமா. யூ நோ டாட், நான் உங்க டாட்டர். நான் உங்ககிட்ட எப்பவுமே உண்மையதான் பேசுவேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்னேகா கிட்ட சண்டை போட்டப்பெல்லாம் நீங்க அவளை ஏதாவது செய்வீங்கன்னு நினைப்பேன். ஆனா இது வரைக்கும் நீங்க அப்படி எதுவும் செய்யலையே. ஐ எம் வெக்ஸ்ட் டாட். நானே அவளை ஏதாவது பண்ணிக்கிறேன். உங்களை தொந்தரவு பண்ணல, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. உமா கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்காக நான் என்ன பண்ணல? ஸ்னேகாவை ஆளை வச்சு
கொலை கூட பண்ண முயற்சி பண்ண. அந்த பாழா போன யூனியன் லீடர் மொத்த பிளானையும் சொதப்பிட்டா ராஸ்கல். இல்லனா இந்நேரம் ஸ்னேகா புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். ஆனா இன்னும் இருக்காளேப்பா, நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்த்துக்கிட்டு, நம்ம கிட்டயே சம்பளம் வாங்கிக்கிட்டு, நம்ம உப்பையே சாப்பிட்டு, நமக்கே துரோகம் பண்ணிட்டு, நமக்கு எதிரா தினம் தினம் என் புருஷன் கூட சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்காளே. அவளையெல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அந்த ஸ்னேகா உன்னை என்ன பண்ணா, என்ன நடந்தது கிளியரா சொல்லு. என்ன நடக்கணும்? நான் வயிறு எரிஞ்சு போய் மனசு கொதிச்சு போய் ஏண்டி என் புருஷனையும் என் குழந்தையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புன அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமாப்பா? சிரிக்கிறாப்பா, கேவலமா சிரிக்கிறாப்பா, பயமே இல்லாம சிரிக்கிறா. அப்புறம் சொல்றாப்பா, ஆமா நான் தான் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி அனுப்புனேன், அதுக்கு என்ன, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, போய் ராகவன் கிட்ட அசிங்கப்பட்டு தான் வர முடியும்னு அப்படின்னு சிரிக்கிறாப்பா.